அமரன் திரைப்படம் தீபாவளி பண்டிகையான அக்டோபர் 31 திரையரங்குகளில் வெளியானது. மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படம் 3 வாரங்களில் 300 கோடி ரூபாய் வசூலை தொட்டிருக்கிறது. இந்த நிலையில் அமரன் திரைப்படம் தற்போது இன்னொரு சாதனையை எட்டியுள்ளது. புக் மை ஷோ ஆப் கொடுத்த தரவுகளின்படி அமரன் திரைப்படம் 4.52 மில்லியன் டிக்கெட்டுகளை விற்று இந்த ஆண்டில் அதிக அளவிலான டிக்கெட்டுகளை விற்ற திரைப்படம் என்ற சாதனையை படைத்திருக்கிறது. இதற்கு முன்னதாக நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான கோட் திரைப்படம் 4.51 மில்லியன் டிக்கெட்டுகளை விற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக விஜய் நடித்த கோட் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். அதில் இடம்பெற்ற காட்சி ஒன்றில் விஜய் சிவாவின் கையில் துப்பாக்கியை கொடுத்து அங்கிருந்து செல்வார். அப்போது சிவா விஜய் சினிமாவை விட்டு விலகி அரசியலுக்கு செல்வதை மறைமுகமாக குறிப்பிட்டு, நீங்கள் ஏதோ அவசர வேலையாக செல்கிறீர்கள் என்று நினைக்கிறேன், ஆகையால் நான் இதனை பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறுவார். இதனையடுத்து இனி தமிழ் சினிமாவின் விஜய் தான் என்று அவர் மறைமுகமாக குறிப்பிடுகிறார் என்று சினிமா வட்டாரத்தில் பேச்சு எழுந்தது. தொடர்ந்து கோட் படத்தில் நடித்ததற்காக சிவகார்த்திகேயனுக்கு வாட்சையும் பரிசாக கொடுத்தார் நடிகர் விஜய். இதுகுறித்து சிவகார்த்திகேயனிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு பதிலளித்த சிவகார்த்திகேயன், நீங்கள் விஜய் சார் எனக்கு துப்பாக்கி கொடுத்தது பற்றி கேள்வி கேட்கிறீர்கள். அதை நான் திரைப்படத்தில் நடந்த வழக்கமான நிகழ்வாக மட்டுமே பார்க்கிறேன். ஒரு சீனியர் நடிகர் அவருடன் சேர்ந்த இன்னொரு நடிகருடன் சேர்ந்து நடித்திருக்கிறார். அதில் அவ்வளவுதான் இருக்கிறது. நான் சினிமாவில் இன்னும் செய்ய வேண்டிய, சாதிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன என்று பதிலளித்துள்ளார்.